நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அக்கா நில்லுங்கக்கா, அக்கா நில்லுங்கக்கா. வெண்ணிலா கலக்கிட்ட. முதல்ல நீங்க சொதப்புல பார்த்து அவ்வளவுதான் போச்சுன்னு நினைச்சேன். அப்பாடி கலக்கிட்டீங்க. எனக்கு டையாச்சுன்னு சொன்னாங்களே, ச்சே போச்சேன்னு வெறுப்பாயிடுச்சுக்கா. ஆனா எப்படியோ ஏசப்பா புண்ணியத்துல மறுபடியும் கேள்வி கேட்டதுல நம்ம ஜெயிச்சிட்டோம். எனக்கு முதல்ல இருந்தே நாம தான் ஜெயிப்போம்னு தோணுச்சுக்கா. லாஸ்டா ஒரு ரவுண்ட் நடந்ததுல நான் கண்ணே திறக்கலே. எப்ப நம்ம ஸ்கூல் ஜெயிச்சதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பதான்க்கா எனக்கு உயிரே வந்துச்சு. அக்கா எங்களை ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? உங்க சாருக்கு சொல்லுங்க. நான் சாருக்கு சொல்லிட்டேன்க்கா. ஆனா இந்த போட்டிக்காக சாரை விட நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி தந்தீங்க. அதுக்கு தான்க்கா தேங்க்ஸ். ஏய் நீங்க ஏன் பசங்கம்மா? உங்களுக்காக நான் செய்யற எதுவுமே கஷ்டமோ சிரமமோ எதுவும் கிடையாது. பாப்பாவை வயித்துல வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடைச்ச கொஞ்ச நேரத்துல கூட ரெஸ்ட் எடுக்காம எங்களுக்கு சொல்லி தந்தீங்களே, இத வேற யாருக்கா பண்ணுவாங்க? என்ன நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கலாய்க்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க? நாங்க போய் உங்களை கலாய்ப்போமா? எங்க கூட பிறந்த அக்காவா இருந்தா கூட உங்களை மாதிரி இவ்வளவு பாசமா பாத்துப்பாங்களானே தெரியலையேக்கா. இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச பாராட்டு கைத்தட்டு எல்லாமே உங்களாலையும் சாராலையும் தான்க்கா. ஏய் போதும்மா விடுங்க. என்ன ரொம்ப புகழ்றீங்க, நான் தாங்க மாட்டேன். அக்கா நாங்க சீரியஸா பேசுறது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதாக்கா? நீங்க சொல்றது சீரியஸாவே உண்மைனா அடுத்து நடக்க போதில்ல 2 போட்டி. அந்த 2 போட்டியிலயும் நீங்க ஜெயிச்சு காட்டணும். அக்கா ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நம்மள யாரும் அடிச்சுக்கவே முடியாதுக்கா, கவலையே படாதீங்க. 2 நாம தான் ஜெயிக்கிறோம். சொல்றது எல்லாருக்கும் ஈஸி தாமா, ஆனா சொல்றபடி செஞ்சு காட்டணும். அக்கா எங்களை பத்தி உங்களுக்கு இப்ப புரியாதுக்கா, போக போக தான் புரியும். என்ன புட்டி பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசுற மாதிரி தெரியுது? பின்ன அண்ணாச்சி சார் கிட்ட சவால் விட்டாச்சுல, இதுக்கு மேல பஞ்ச் டைலாக் பேசலனா நல்லவாக்கா இருக்கும். அதுவும் சரிதான். அக்கா எதுவும் வேணாங்க்கா. இந்த போட்டியில நீங்க எப்படி வாட்டர் டேங்கும் கண்ணன் கூட இருந்தீங்களோ அதே மாதிரி மத்த 2 போட்டியிலயும் எங்க கூட இருங்கக்கா. அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஜெயிக்கிறோம் நீங்களே பாருங்க. கண்டிப்பா நான் உங்க கூட இல்லாம வேற என்ன பண்ண போறேன்? இந்த எல்லா போட்டியிலயும் நீங்க ஜெயிக்கணும். நம்மள யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு அந்த அண்ணாச்சிக்கு நீங்க புரிய வைக்கணும். புரிய வைப்போம்க்கா, கவலையே படாதீங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த அண்ணாச்சி கிட்ட நம்ம சாரை தோக்க விட மாட்டோம்க்கா. நாங்க ஜெயிச்சு காட்டுறோம்க்கா. இந்தப்பா வாங்க சார், அப்படி ரிலாக்ஸா போய் பேசுவோம். சார் என்ன சார் என்னாச்சு? யோ என்ன காவியா இது? காவி கேட்டா கசாயத்தை கொடுத்துருக்கான், வாயிலே வைக்க முடியல. ஆமால்ல. அழகன் சார், சார் துப்புனதை பார்த்ததும் அந்த அண்ணாச்சி ஸ்கூல் நம்ம ஸ்கூல்கிட்ட மானம் கெட்டு போச்சே, அதுக்கு தான் துப்புறாரு நினைச்சேன். ஐயோ தமிழு, அந்த அண்ணாச்சிய துப்புறதா இருந்தா ஒரு தடவையா துப்பி இருப்பேன், இல்லையா 5 நிமிஷம் விடாம தூணு துப்பி இருப்பேன். இல்லைங்க சார், அந்த அண்ணாச்சி சவால் விட்டது ஸ்டாலின் கிட்ட விட்டுட்டா. இதுவே இந்த சவால என்கிட்ட விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் தலைப்படியா அப்படியே பிடிச்சிருந்தா ஆஞ்சு அவன் மூஞ்சில 2 குத்து விட்டுருப்பா சார். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஆமா, இந்த ஸ்டாலின் அண்ணாச்சி கிட்ட என்னையா சொன்னா? அண்ணாச்சி பசங்க இந்த ஸ்கூல் போட்டியில தோத்துட்டா நம்ம ஸ்கூல் விஷயத்திலே தலையிட மாட்டேன்னு சொன்னானா இல்லையா? இதுவே நானா இருந்தா என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா சார்? என்ன கேட்டிருப்பீங்க? என்ன கேட்டிருப்ப? அவனுடைய பாதி தலைய மொட்டை அடிக்க சொல்லிருப்பேன் சார். போங்க சார், அந்த அண்ணாச்சிக்கு ஏற்கனவே பாயத்துல மொட்டை அடிச்ச மாதிரி தானே சார் இருக்கு. அப்ப மூஞ்சியில விட்டுருக்கான சுடல மாட மாதிரி ஒரு பட்டாக்கத்தி மீச, அந்த மீசைய பாதி வலிக்க சொல்லி இருப்பேன். அழகா போதும் போதும் அழகா போதும். வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சியா? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. இல்ல அண்ணாச்சி, நீங்க எப்போ அந்த பச்சை கலர் ஸ்டிக்கர் ஒட்டின கார்ல தானே வருவீங்க. இப்போ இந்த வெள்ளை கலர் ஸ்டிக்கர் ஒட்டின கார்ல வந்ததுனால ஏன் சொல்ற? அந்த கார்ல வந்திருந்தா உஷாராகி நல்லவ மாதிரி என்ன வாழ்த்தி பேசிருப்பீங்க. ஒரு போட்டியில ஜெயிச்சதும் உங்களுக்கு இவ்வளவு திமிராயிடுச்சா? அண்ணாச்சி, வெற்றி தோல்விங்கிறது சகஜம் அண்ணாச்சி. இப்போ நாங்க ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்கோம்,
அடுத்து நீங்க ஒரு போட்டியில ஜெயிப்பீங்க. அதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு அண்ணாச்சி கோவப்பட்டா உடம்புக்கு ஆகாது அண்ணாச்சி. என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். கோபம் ஆகாது. யோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கேயே உன்னை வெட்டி புதைச்சிடுவேன். ஸ்டாலினை கூட நம்பிடலாம்யா, ஆனா உங்களை மட்டும் நம்பவே கூடாது. கூடவே இருந்து குழிய பறிச்சிடுவீங்க. இங்க பாருங்க, ஒரு போட்டியில் தான் ஜெயிச்சிட்டோமே, இன்னும் 2 போட்டி இருக்கேன்னு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நடக்க போற 2 போட்டிலையும் ஜெயிக்க போறது நான் தான். ஆமா ஆமா ஆமா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆமா, நானும் அப்படியே நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்போ அப்படித்தானே வேண்டிக்கிற? எப்போதும் அப்படிதான் சார் வேண்டிக்கிறேன். ஆறுதல் சொல்றன்ற பேர்ல என்ன நக்கல் பண்றீங்கன்னு புரியுது. யோ தமிழே, இதுக்கு மேல என்ன சீண்டி விட்டு வேடிக்கை பாத்தீங்க, உன்னை சீரழிச்சிருவேன். அண்ணாச்சி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த உலகத்துல நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே கிடையாது அண்ணாச்சி. அளவுக்கு ஏத்த மாதிரி நினைச்சா அது நடக்கும், அளவுக்கு மீறி நினைச்சா அது எப்படி நடக்கும்? அண்ணாச்சி புரியல இல்ல. இப்ப தமிழ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது உங்க தலைக்கு தலப்பா காட்டணும்னு நினைச்சா அது முடியும், ஆனா உங்க தலையில கரகம் வச்சு ஆடணும்னு நினைச்சா அது முடியுமா? முடியவே முடியாது. வலிக்கு வலிக்கு விழுந்துரும். ஏன் மரமண்ட போனா போது பேசிட்டு போறான்னு விட்டா ஓவராத்தான் நக்கல் பண்றீங்க. மவன்களா மறுபடியும் மாட்டாமையா போயிடுவீங்க. அப்ப வச்சுக்கிறேன்டா உங்களுக்கு கச்சேரி. பூமி என்ன சுத்துதே, பூமணஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி பக்குதே, டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோவான. சூப்பர்ரா சிட்டி, நீ இன்னும் நல்லா பாடுனா நம்ம லட்சிக்கிறதுக்கு ஆளே இல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிட்டி, நீ இன்னும் நல்லா பாடுனா நம்ம லட்சிக்கிறதுக்கு ஆளே இல்லடா. டேய் சாரிடி. என்னடா இப்ப நான் வரும்போது யாரா பாடிட்டு இருந்தது? சிட்டி, சார் கேக்குறாருல, நீ தான் பாடுனேன்னு கை தூக்கு. யாரா? சார் நான் தான் சார் பாடினேன். ஏய், தயவு செஞ்சு இனிமே எங்கேயாவது எப்போதாவது பாட்டு பாடாதடா. பாட்டு பாடுறத காது கொடுத்து கேட்கவே முடியல. பாட்டு பாடுறா பாட்டு. டேய், நம்ம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைக்கிறாரு, அதுக்கு நம்ம என்னடா பண்றது? சார் மட்டும் போட்டோம், உனக்கு அப்புறம் இருக்குது. டேய் இங்க பாருங்க, நான் சொல்றத எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. முத போட்டியிலேயே அண்ணாச்சியோட ஸ்கூல் பசங்களை ஜெயிச்சேங்கிற மிதப்புல இருக்க வேண்டாம். அடுத்து வர போட்டியிலையும் நாம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். இல்லைன்னா ஊரு நம்மளை பார்த்து சிரிப்பா சிரிக்கும். இதே விஷயத்த நம்ம ஸ்டாலின் சார் சொன்னாரு, எவ்வளவு அன்பா சொன்னாரு. சொன்னோன்னே பண்ணோன்னு தோணுச்சு. அதே விஷயத்த தான் இவரும் சொல்றாரு, ஆனா அப்படியே எரியுது. இவரெல்லாம் ஏன் தான் இன்சார்ஜா போட்டாங்களோ? டேய் அங்க என்ன பேச்சு? நீங்க ஒருத்தர் இருந்தா போதும் சார், நாங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலான்னு பலூன் சொல்றா சார். பலூன் அப்படியே சொன்ன? வெரி குட் வெரி குட். இந்தா ₹1, இத வச்சுக்கோ. வேணா சார். நான் ஆசைப்பட்டு தரத வேணான்னு சொல்லக்கூடாது. இந்தா வச்சுக்கோமா, புடி. இந்த ₹1 பார்த்து செலவு பண்ணணும், புரியுதா? டேய் என்னடா நீ முகத்தை சுளிக்கிற? உனக்கெல்லாம் கிடையாது, பலூனுக்கு மட்டும்தான். என்னம்மா, பார்த்து செலவு பண்ணணும். இங்க பாருங்க, போன போட்டியில நான் சொல்றத எல்லாரும் நீங்க கேட்டீங்க. அதனால அண்ணாச்சி பசங்களை நீங்க எல்லாம் வின் பண்ணீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க அதை எப்ப கேட்டோம்? நீ பாடம் நடத்துறதையே கவனிக்க மாட்ட. நான் சொன்னதை நீ எங்க கவனிச்சிருக்க போற? டேய் கிருமி, நான் சொன்னதை நீ கவனிச்சியாடா? ஓ, அன்னைக்கு நீங்க 3 ஹவர்னு சொன்னீங்களே, அதுவா சார்? சார், நீங்க அன்னைக்கு சொன்னது என் காதுல கோவில் மணி மாதிரி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு சார். கேட்டீங்களா? பையனா இப்படி இருக்கணும். சரி, இப்போ நடக்க போற கல்ச்சரல்ஸ்ல யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல போறேன். நீங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணணும், சரியா? எஸ் சார். எஸ் சார். பாக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாபு டூமு டையா அஸ்தல கடி புஸ்தல கடி உன் பேரு கொய்யா. கேபி, நீ இந்த ஓரமா வா. எதுக்கு சார்? நீ பாட்டு போட்டியில பாடுற.
சார் எனக்கு பாட்டெல்லாம் வராது சார். டான்ஸ் வேணா ஆடுறேன் சார். ஆமா, டான்ஸ் மட்டும் இந்த அம்மா ஆடிட்டாலும் சார் நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் அவ எப்படிப்பட்ட டான்சர்னு ஊருக்கே தெரியும் சார். ஓஹோ, அப்ப என்ன விட அவ நல்லா டான்ஸ் ஆடுவான்னு சொல்றியாக்கும்? சார் கண்டிப்பா ஆடுவா சார். சார் அவ போடுற ஒரே ஒரு ஸ்டெப்பு நீங்க போடுங்க சார் பாப்போம். கேபி ஆடு. ஏய் அதெல்லாம் வேணாம்டா. ஏய் ஆடுமா, அப்படி என்னதான் ஆடுறேன்னு பாப்போம். ஆடுமா பாப்போம். சார் இப்படி ஆடுங்க சார் பார்க்கலாம். சார் நான் சார் பாத்துட்டே இருக்கீங்க, ஆடுங்க சார் பாப்போம். சர்ரா, அவ ஆடுனது இருக்கட்டும். இப்போ நான் ஒரு மூவ்மெண்ட் போடுறேன். அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டை யாராவது ஆட முடியுமான்னு பாப்பமாடா, பாப்பமாடா. சார் இது எப்படி சார் ஆடுறது? இதை எப்படி உன்னால ஆட முடியாதோ அதே மாதிரி நீ ஆடினதா என்னால ஆட முடியாது. சரி, பசங்க எல்லாரும் சொன்னதுனால நீயும் பலனும் டான்ஸ் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சார் சாங் ரவுண்ட்ல யார் யாரெல்லாம் சார் பண்றது? உன் குரல் கேக்குறதுக்கு சரோஜாதேவி குரல் மாதிரியே அழகா இருக்குமா, அதனால நீயும் பாடு, உன் கூட கிளியும் பாடுவான். சார் ஸ்டாண்ட் அப் காமெடி ரவுண்ட்ல யாரெல்லாம் சார் கலந்துக்கிறது? மீதி சும்மா இருக்கிற எல்லாருமே கலந்துக்குங்க. டேய் ஆமா, சொல்ல மறந்துட்டேன், இதெல்லாம் தவிர குரூப் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு வேற இருக்குடா. சார் அதுல யார் சார் கலந்துக்கிறது? டேய் நீ போட்டலாம் கிருமி எல்லாரும் ஒண்ணு போல தான்டா சுத்துவீங்க, அதனால நீங்களே ஒரு குரூப் டான்ஸ் பண்ணிடுங்க. டேய் இங்க பாருங்க, டீம் எல்லாம் பிரிச்சாச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார் எந்த டீம் சார்? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதடா, நான் தான் சொன்னேன்ல டீம் எல்லாம் பிரிச்சாச்சுன்னு. எதுவும் வேணா பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுக்கோடா. இதுக்கு மேல நான் சொன்னவங்க எல்லாம் சேர்ந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும், சரியா? இதுக்கு மேல ஏதாவது டவுட்னா உங்களை கேட்கணுமா சார்? நோ 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 நோ, என்ன கேட்கவே கூடாது. உங்க டவுட்ட நீங்களே கிளியர் பண்ணிக்கணும், நீங்களே பாத்துக்கணும், என்ன சரியா? ஓகேவா? ஜெய் ஹிந்த். டேய் இப்ப எதுனா ஒரு ஜெய்ஹிந்த் சொன்னாரு? தெரியலையே. சார் சார் அக்கா அக்கா, என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை ரெண்டு பேரும் பின்னாடி இருக்காங்களோ? அக்கா என்னக்கா, என்னக்கா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, இடுப்பு வலிக்குது. ரொம்ப வலிக்குதாக்கா? அக்கா சார் எங்கக்கா? சொல்லுங்கக்கா, நான் போய் கூட்டு வரேன். சார் ஏதோ ஒரு சின்ன வேலையா திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காரு. அம்மா. அக்கா நாங்க இப்ப என்னக்கா பண்றது? மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கிட்டு வரவா? இல்ல ஒண்ணும் தேவையில்லை. உடம்புக்கு என்னக்கா பண்ணுது? என்னால முடியல, தலை வேற ரொம்ப வலிக்குது. அக்கா நான் போய் HM சாரை கூட்டு வரட்டுமா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சார் வந்துருவாரு, அப்புறமா நான் ஹாஸ்பிடல் போய்க்கிறேன். அக்கா நான் இடுப்புக்கு ஏதாவது தைலம் தடவி விடவா? அதெல்லாம் வேண்டாம். எது சொன்னாலும் வேணாம் வேணான்னு சொல்றீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கக்கா. ஏ வெண்ணிலா, உனக்கு காஃபி போட தெரியுமா? தெரியும். நீ போய் அக்காக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவ சின்ன பொண்ணு, அவ போய் எப்படி? அக்கா நான் எல்லாம் கறி குழம்பே செய்வேன், காஃபி போட மாட்டேனா? டாடா அந்த டேபிள்ல ஏதாவது தைலம் இருந்தா எடுத்துட்டு வாடி. ஒன்னும் இல்லக்கா, பயப்படாதீங்க. ஏய் மின்னல், சார் வர வரைக்கும் அக்கா வலி தாங்க மாட்டாங்க, நீ போய் HM சார்கிட்ட சொல்லி சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. அக்கா ஒன்னும் இல்லக்கா. அக்கா நல்லா ஸ்மெல் பண்ணிக்கோங்கக்கா. ஏய் ரொம்ப ஆத்தாதடி, சூடாவே குடிக்கட்டும், அப்பதான் தலைவலிலாம் சரியாகும். இந்தாங்க அக்கா காஃபி. குடிங்கக்கா.
வாட்டர் டேங்க் இது அங்க வை. குருவி நீ போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா. சரி சார் நீங்க பாருங்க. கயல் அம்மா, கயல் எப்படிமா இருக்கு? உட்கார் 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 உட்கார். என்னம்மா உடம்புக்கு முடியலன்னா போற வரவங்க யார்கிட்டயாவது எங்க அப்பா வர சொல்லுன்னு சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. நான் உனக்கு அப்பா மாதிரி தானே? ஆமா சார். என்ன சாரு அப்பான்னு சொல்லு. ஆமா இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? பெருசாலாம் எதுவும் இல்லப்பா, லைட்டா தான் இருக்கு. ஏம்மா ஐயோ அம்மா அப்பான்னு நீ கத்திக்கிட்டு இருக்கேன்னு இந்த சின்ன பையன் சொன்னானே, அப்ப அவன் சொன்னது பொய்யா? சாரிப்பா. சரி வா கிளம்பு, நம்ம ஆஸ்பத்திரி போலாம். இல்லப்பா இருக்கட்டும், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வந்ததும் ஐயோ அவன் வரும்போது வரட்டும்மா, நீ முதல்ல கிளம்பு, நம்ம ஆஸ்பத்திரி போலாம். ஏமா நீ என் கூட வரக்கூடாதா? நான் என்ன மூணாவது மனுஷனா? அப்பா அதையே சொல்லாதீங்கப்பா. சரி வாங்க போலாம். சார் சார் ஆட்டோ கூட்டிட்டு வந்து சார். சரி சரி மெதுவாம்மா, பார்த்து பார்த்து கூட்டிட்டு வாங்க. வாங்க ஆஸ்பத்திரி போகணுப்பா, பார்த்து மெதுவா ஓட்டிட்டு போ. உட்கார் உட்கார். வா ரோட்ல பள்ள மாடெல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து போப்பா. நீங்களும் வாங்கலேப்பா. சரி நான் வரேன். போப்பா போப்பா, குருவி வந்துரு. சரி சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அக்கா டேய் வாய் மூடுறா, முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு. இங்க பாருங்க, இப்ப நாம மீட் பண்ண போற ஆளு சாதாரண ஆள் இல்ல. நாட்டிய கலா சுந்தரி, நாட்டிய பேரொளி, நாட்டிய கிளி, திருநெல்வேலி பத்மினி, இப்படி அவங்க வாங்கின அவர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப நீங்க அவங்கள மீட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் தான். என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது, சரியா? அமைதி அமைதி அமைதியா வாங்க. மேடம் நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு யார் வேணும்? நவாகலா சுந்தரி மைனா மேடத்தை பார்க்கணும். நீங்க அவங்க டாக்டரா? நீங்க கேக்குற அந்த நவகலா சுந்தரி மைனா நான் தான். என்ன விஷயம்? கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். என்னது மனசு விட்டு பேசணுமா? இல்ல வாய் விட்டு பேசலாம்னு சொல்ல வந்தேன். உங்க மீன் மாதிரி இருக்கிற கண்ணை பார்த்ததும் அப்படியே நான் தடுமாறிட்டேன். ஓவரா ஜொல்லு விடுறாருல. ஆமா ஆமா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு அவார்டா எப்படிங்க? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. ஏன்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு திறமையா பிரமிப்பா இருக்குங்க. நீங்க உலக அதிசயம் மாதிரி என் கண்ணுக்கு தெரியறீங்க. உங்களை நான் ஏற்கனவே பாத்திருக்கேனே. பாத்திருப்பீங்க. நான் ஒரு ஜாடையில பார்த்தா உலக நாயகன் கமலஹாசன் மாதிரி இருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க. கொஞ்சம் முகத்தை காட்டுங்க சார். எங்களுக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே. டேய் பேசாதீங்கடா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்லடா, என்னடா பேச்சு? உங்க ஸ்கூல்ல வேலை செய்யறாரு குருவி, அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படியா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. நம்ம குருவிட்ட சொல்லி ஓகே பண்ண வேண்டியதுதான். ஓ குருவியா? அவன் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட். நான் டீ வாங்கிட்டு சொன்னா டீ வாங்கிட்டு வருவான். அவன் ஒரு ஆபீஸ் பாய், நான் வந்து உயர் அதிகாரி ஏஹெச்எம். சார் வந்த வேலையை பாருங்க சார். ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு. என்கிட்டயா? ஹெல்ப்பா? நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? இல்ல எங்க ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் நடுவுல கல்ச்சுரல்ஸ் காம்படிஷன் இருக்கு. இதுல கல்ச்சுரல்ஸ பொறுத்த வரைக்கும் நான் தான் இன்சார்ஜ். சோ கல்ச்சுரல்ஸ் காம்படிஷனுக்கு ஒரு டேலண்டான திறமையான சார் ரெண்டும் ஒண்ணுதான் சார். ஏய் வாட்டர் டேங்க் பி சைலண்ட். என்னன்னு தெரியாதா உனக்கு? ஒரு டான்ஸ் டீச்சர் வேணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆனா நான் ரொம்ப பிஸி. ஐயோ நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க இல்லைன்னா நான் இல்ல. ஐ மீன் நாங்க இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறப்ப என்னால மறுக்க முடியல சார். நான் சொல்லித்தரேன் சார். ஒரு ரிக்வெஸ்ட், என்ன சார்னு கூப்பிடாதீங்க, அழகன்னு கூப்பிடுங்க. வயசுல பெரியவரை போய் எப்படி சார் பேர் சொல்லி கூப்பிடுறது?
ஐயோ மைனா, எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 26 தான். ஒன்லி 26. எக்ஸசைஸ் பாடின்றதுனால கொஞ்சம் நான் பெருசா தெரிகிறேன், அவ்வளவுதான். சரிங்க அழகன். நானும் உங்களை மைனானே கூப்பிடுறேன். நான் யார் யாருக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்? எல்லாருக்குமா? நீங்க முக்கியமா டான்ஸ் சொல்லி தர வேண்டியது இவளுக்கும் அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கும். ஆமா, அவ எங்க? அவ வரல சார். அவ ஏன் வரல? எங்களை கேட்டா எங்களுக்கு என்ன சார் தெரியும்? நீங்க இந்த பாப்பாக்கும் இன்னொரு பாப்பாக்கும் டான்ஸ் சொல்லி தரணும். அப்புறம் குரூப் டான்ஸ் வேற இருக்கு. அதுக்கு ஒரு 4-5 பசங்க வருவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் நீங்க டான்ஸ் சொல்லி தந்துருங்க. அவ்வளவுதானே? இன்னும் வேற யாருக்கா சொல்லி தரணுமா? நீங்க விருப்பப்பட்டா எனக்கும் டான்ஸ் சொல்லி தரலாம். டேய், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. டேய், என்னடா? கொசு சார். அடா அடா அடா. அடிக்கிறேன் சார். சார் நாளைக்கு ஈவினிங் வர சொல்லுங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்களால அவங்கள பாத்துக்க முடியாது. அவங்கள நான் வந்து பாத்துக்கிறேன். நீங்க டான்ஸ் மட்டும் சொல்லி கொடுங்க, அது போதும். அப்போ நாளைக்கு பார்க்கலாம் சார். பார்க்கலாம் மைனா. பை 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 பை.